இந்த கொரியன் கல்ச்சர்ல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஓவரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோமோ? எனக்கு தெரிஞ்சு ஃப்ரம் வேர் இட் ஸ்டார்டட்னா கே ட்ராமால ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கே பாப் என்ஜாய் பண்ணோம். சவுத் இண்டியன் ஃபுட்டு நம்ம ஏரியால கிடைக்குதோ இல்லையோ, அவங்களோட குவிசின் இல்லாத ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது. அவங்களோட ஸ்கின்னை பார்த்து அட்மையர் ஆகி ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்ன, ட்ரெஸ்ஸில் இருந்து ஆக்சசரிஸ் வரைக்கும், ஏன் நம்ம குழந்தைங்களோட ஸ்டேஷ்னரிஸு கூட கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்படி அவங்க கல்ச்சர்ல நம்ம இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கோமே, அவங்க நம்ம கல்ச்சர்ல கொஞ்சமாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கான்னு கேட்டானா இல்லை. அப்ப நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்? எல்லா கல்ச்சரையும் நம்ம கல்ச்சர் மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ற நாலேஜ் நமக்கு இருக்குன்ட்டு பெருமையா வேணா சொல்லிக்கலாம். பட் இதுதான் நம்ம கல்ச்சருக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ. மற்றவங்க அவங்க கல்ச்சரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம ஊர்ல இருக்க எல்லா கல்ச்சர்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம கல்ச்சரை தான தர்மம் பண்ணிடுவோம். பட் எனிவேஸ் திங்க் அ வைல். இவ்வளோ பேசுகிற நானே அவங்களோட கொரியன்ஸ் கிரன்ச்சீஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கீழே டேக் பண்ணியிருக்க வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் டைம் கல்ச்சரையும் விட்டுறாதீங்க. பாய்.